Hello guys, welcome to my channel. என் பேரு Jaicy Victoria. So இன்னைக்கு vlogல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஒரு கிளாஸ்க்கு போறோம். என்ன கிளாஸ் அப்படினு பாத்தீங்கன்னா இது வந்துட்டு bridal flower garland making class. ஓகேவா? இந்த முகூர்த்தம்க்குலாம் வேணிலாம் வைப்பாங்கல and receptionக்கு engagementக்கு broochesலாம் வைப்பாங்கல அந்த மாதிரி அந்த floral garlandsலாம் வந்து பண்றதுக்கான கிளாஸ். எனக்கு வந்துட்டு இதெல்லாம் பண்றதுக்கு ரொம்ப பேசிக்கா தெரியும் பட் அட்வான்ஸ்டா எனக்கு தெரியாது. அதனால அட்வான்ஸ்டா கத்துக்கலாமே அப்படின்றதுக்காக தான் கிளாஸ்க்கு போறோம். இது வந்துட்டு ஒரு 2 days class ஓகேவா இன்னைக்கு and நாளைக்கு நான் வந்து ரெண்டு நாளையும் இந்த ஒரே vlogல உங்களுக்கு காமிக்கிறேன் எங்க கிளாஸ் போறேன் and எவ்வளவு ஆச்சு அப்படின்ற டீடைல்ஸ் எல்லாத்தையும் அப்படியே இந்த vlogலயே உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன் சோ டைம் இப்போ காலையில 6:35 ஆகுது நம்ம அங்க வந்து 9 o'clockலாம் அங்க இருக்கணும் எனக்கு இங்க இருந்து அந்த பிளேஸ் போறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 1 hour ஆகும் சோ அதனால சீக்கிரமா எந்திரிச்சாச்சு இப்போ வந்து நான் ரெடி ஆக போறேன் குளிச்சிட்டு சோ கிளாஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா நானும் ஆமிலாவும் சேர்ந்து தான் ஜாயின் பண்ணிருக்கோம் எங்க வீட்ல இருந்து 1 hour ஆகுதா அங்க போறதுக்கு ஆமிலா வீட்ல இருந்து half an hour தான் சோ அதனால நான் வந்து இன்னைக்கு கிளாஸ் முடிச்சிட்டு டைரக்டா ஆமிலா வீட்டுக்கு போயிடுவேன் அங்க இருந்து நெக்ஸ்ட் டே கிளாஸ் அட்டெண்ட் பண்ணுவோம் சோ அப்படியே ஃபுல்லா இன்னைக்கு and நாளைக்கு என்னெல்லாம் பண்றோம் கிளாஸ் எப்படி போகுது அப்படிங்கறத உங்களுக்கு நான் இந்த vlogல ஷேர் பண்றேன் சோ இப்போ வந்து நம்ம டக்குனு வீடியோக்குள்ள போய்லாம் அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை டேப் பண்ணிடுங்க and இன்னும் நீங்க Instagram ஹேண்ட்ல ஃபாலோ பண்ணா மறக்காம ஃபாலோ பண்ணிடுங்க நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல ப்ளேஸ் பண்றேன் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம் இப்போ குளிக்க போகிறேன் நான் இன்றைக்கி என்ன ட்ரெஸ் போட போகிறேன் நாளைக்கு என்ன ட்ரெஸ் போட போகிறேன் அப்படின்றது நேற்றே வந்துட்டு பக்காவாக எடுத்து வச்சுட்டேன் ஸோ இப்போ வந்துட்டு குளிச்சுட்டு டக்குன்னு கிளம்பி ஓட வேண்டியது தான் வேலை ஸோ குளிச்சுட்டு வந்துட்டேன் மக்களே இந்த புது கண்ணாடி பார்த்தீங்களா இது வந்து நான் புதுசாக வாங்கியிருந்தேன் அமேசான்லேருந்து நான் வந்துட்டு ஆல்ரெடி வச்சுருப்பேன்ல என்னோட டேபிள் மேலே ஒரு கண்ணாடி வச்சுருப்பேன் ஓகேவா அது வந்துட்டு உடஞ்சி போச்சு ஸோ அதனால் புதுசாக இது வாங்கியிருந்தேன் இது வந்துட்டு க்யூட்டாக பூனை மாதிரி இருக்குது இது முடிஞ்சால் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்ஸ் கொடுக்க பார்க்குறேன் அண்ட் இப்போ வந்துட்டு நான் வந்து லைட்டாக டச்சப் பண்ணிவிட்டு கிளம்ப போகிறேன் அண்ட் டச்சப் பண்ணிவிட்டு கிளம்புறது வந்து தனியாக உங்களுக்கு ஒரு வீடியோ வந்து எடுக்கலாம் அப்படின்ட்டு பார்த்தேன் கெட் ரெடி வித் மீ மாதிரி நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு இந்த vlogலேயே அப்படியே ஆட் பண்ணிடலாம் அப்படி தான் பார்த்தேன் ஆனால் எப்போலாம் நான் வந்து vlogல இந்த மாதிரி மேக்கப் போடுறதை காமிச்சாலும் நீங்கள் அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுறீங்க அதனால் வந்துட்டு இது தனியாக ஒரு வீடியோ போட்டால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு நினச்சி இப்போ வந்துட்டு அதை ஃபிலிம் பண்ண போகிறேன் ஃபிலிம் பண்ணி முடிச்சுட்டு நம்ம வந்துட்டு கிளம்பி போயிடலாம் ஸோ அந்த வேலையை பார்ப்போம் இப்போ ஸோ கிளம்பியாச்சு கிளம்பி கீழே இறங்கி வர்றதுக்குள்ளே நல்லா வேர்த்துருச்சு மூஞ்சி இன்னும் நாங்கள் போய் ரீச் ஆகிறதுக்குள்ளே அவ்வளோதான் சுத்தம் போய் வண்டி எடுப்போம் ஸோ காலையில் சீக்கிரமாக போய் ரீச் ஆயாச்சு அங்கே அண்ட் நான் போன டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஆமிலாவும் வந்திருந்தாங்க ஸோ 2 பேரும் போயிட்டு கிளாஸில் போய் உட்காந்தாச்சு அண்ட் ஸ்டூடெண்ட்ஸும் ஒருத்தங்களாக வந்துட்டு இருந்தாங்க ஸோ கிளாஸ் வந்து பார்க்குறதுக்கு இப்படி தான் இருந்துச்சு ப்ராடக்ட்ஸ்லாம் வந்துட்டு அடுக்கி வச்சுருந்தாங்க கிளாஸ்க்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் அண்ட் நம்மளுக்கு வந்துட்டு 2 நாளும் ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸ் இருந்துச்சு இல்லையா ஸோ 2 நாளுக்கும் நம்மளுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் அவங்களே நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணிட்டாங்க ஸோ அப்படியே கொஞ்சம் நேரம் கழித்து மென்டாரும் வந்துட்டாங்க ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பேசிக்லேருந்து சொல்லி கொடுத்தாங்க ஸோ நார்மலாக பூ கட்டுவோம் இல்லையா அதுலேருந்து நம்மளுக்கு சொல்லி கொடுத்தாங்க எனக்கு அந்த பேசிக்காக பூ கட்டுறது கூட எனக்கு தெரியாது ஸோ ஸ்டார்டிங்லேருந்து அவங்க அப்படி சொல்லி கொடுத்தது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு ஈஸியானா கொஞ்சம் லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருந்துச்சு ஓகேவா ஸோ அதுதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க அண்ட் அதே வந்துட்டு அவங்களோட டெக்னிக் படி சொல்லி கொடுத்தாங்க அது சொல்லி கொடுத்த முடித்த உடனே எங்களுக்கு வந்துட்டு ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸ் இருந்துச்சு ஸோ நாங்கள் வந்துட்டு அவங்க சொல்லி கொடுத்த மாதிரியே பூ கட்டணும் ஸோ கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் எனக்கு வந்துட்டு கஷ்டமாக தான் இருந்துச்சு பிகாஸ் எனக்கு வந்துட்டு சுத்தமாக பூ கட்ட வராது அப்படின்றதுனால ஸோ அப்படியே போக போக கொஞ்சம் ஓகேவாக வந்துட்டு பழகியாச்சு ஸோ இது வந்துட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் இன்டெப்த்தாக வீட்டில் நம்ம உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணோம்னா பர்ஃபெக்டாக வந்துடும் ஸோ அதான் பண்ணிகிட்டு இருந்தோம் ஸோ அது முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டீ பிரேக் வந்துருச்சு ஸோ ரிஃப்ரெஷ்மெண்ட்ஸ் வந்துட்டு அவங்க தான் ப்ரொவைட் பண்ணாங்க ஸோ டீயும் பிஸ்கெட்டும் வந்துட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு திரும்பவும் கிளாஸ் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகிடுச்சு ப்ரூச்சஸ் வந்துட்டு எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க ஸோ இந்த ப்ரூச் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்கேஜ்மெண்ட்டுக்கு இல்லைனா ரிசப்ஷனுக்கு வந்து வைப்போம் பார்த்திங்களா ஸோ அது வந்துட்டு சொல்லி கொடுத்தாங்க அதுவே வந்துட்டு டிஃப்ரெண்ட் ஃப்ளவர்ஸ் வச்சு எப்படி கட்டுறதுன்றது சொல்லி கொடுத்தாங்க அண்ட் சொல்லி கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திரும்பவும் ப்ராக்டிஸ் இருந்துச்சு ஸோ அதுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ்லாம் வந்துட்டு கொடுத்தாங்க நம்ம வந்துட்டு அது கட்டிகிட்டு இருந்தோம் ஸோ அது முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லன்ச் டைம் வந்தாச்சு ஸோ நக்ஷத்ரா பியோர் வெஜ் அப்படின்ட்டு இந்த ஹோட்டலுக்கு தான் வந்துட்டு நானும் அமிலாவும் போனோம் இது வந்துட்டு கிளாஸ் நடக்குது இல்லையா அந்த பில்டிங்க்கு பக்கத்துலேயே இருந்துச்சு ஸோ பக்கத்துலேயே இருக்கே அப்படின்றதுனால நாங்கள் இங்கேயே போயிட்டு லன்ச் வந்துட்டு முடிச்சுக்கிட்டோம்
ஸோ லன்ச் முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிங்கிள் ஃப்ளாட் வேணிஸ் எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுவே வந்துட்டு டிஃப்ரெண்ட் ஃப்ளவர்ஸில் எப்படி செய்கிறதுன்றதையும் வந்துட்டு அப்படியே சொல்லி கொடுத்தாங்க. அண்ட் அகெயின் அது சொல்லி முடிச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்துட்டு ப்ராக்டிஸ் இருந்துச்சு. அதுக்கும் வந்துட்டு அவங்க மெட்டீரியல்ஸ்லாம் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி சொல்லி கொடுத்த மாதிரி நாங்களும் வந்துட்டு பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அன்னைக்கான கிளாஸ்க்கு வந்துட்டு இதுதான் நடந்துச்சு. ஸோ கிளாஸ் முடிச்சிட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்துட்டு கொஞ்சம் நேரம் ஆமிலாவோட பார்லரில் போயிட்டு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு டின்னர் சாப்பிட்லாமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டாமினோஸ்க்கு வந்தோம். ஸோ ஆக்சுவலி ஆமிலா பார்த்திங்கன்னா எனக்கு மேலே ஒரு பீட்சா பைத்தியம், நானே பீட்சா பைத்தியம், பட் என்னையும் மிஞ்சிடுவாவ. ஸோ அன்றைக்கி நைட்டுக்கு வந்துட்டு எனக்கு பீட்சா வேண்டான்ற மாதிரி தான் இருந்துச்சு. பட் வந்துட்டு ஆமிலா ரொம்ப அடம் பிடிச்சதுனால நாங்கள் வந்துட்டு டாமினோஸ் போயிட்டு அங்கே வந்துட்டு பீட்சா ஆர்டர் பண்ணிவிட்டு நாங்கள் ஆமிலா வீட்டுக்கு போயாச்சு. வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு சாப்பிட்லாம், இங்கே சாப்பிட்டா கொஞ்சம் லேட் ஆகிடும் அப்படின்றதுனால நாங்கள் வந்துட்டு டேக்அவே எடுத்துக்கிட்டோம். ஸோ வீட்டுக்கு வந்த உடனே பார்த்திங்கன்னா கடையவே விரிச்சாச்சு என்னென்னலாம் வாங்கணும் அப்படின்ட்டு. ரொம்ப நிறையா வாங்கலை, பிகாஸ் எனக்கு வந்துட்டு அன்றைக்கி ஏதோ பீட்சா சாப்பிட்ற மூடே இல்லை. வாங்கணும் அப்படின்றதுக்காக ஒரு ஸ்லைஸ் மட்டும் சாப்பிட்டேன். ஸோ சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நைட் உட்காந்து நெயில்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். பிகாஸ் என்னோடய நெயில்ஸ் ரொம்ப கேவலமான நிலைமையில் இருந்துச்சா. ஸோ அதனால் நெயில்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ ஆமிலாவோட இன்ஸ்டாகிராம் ஐடி வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நெயில் எக்ஸ்டென்ஷன் சர்வீஸ் எடுத்துக்கணுன்னா அவங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். The next day. ஸோ அடுத்த நாளுக்கு கிளாஸ்க்கு கிளம்பியாச்சு. ஆமிலா வீட்டில் தான் அன்றைக்கி நைட் நம்ம ஸ்டே பண்ணோம். ஸோ அங்கேருந்து அப்படியே குளிச்சுட்டு ரெடியாகி கிளம்பி போயாச்சு. ஸோ போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் நாங்கள் எதுவுமே சாப்பிடல. ஸோ இங்கே வந்து இந்த இளநீ கடை பார்த்தோமா, சரி இளநீ குடிச்சிட்டு போயிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டோம். ஸோ இளநீ வந்து குடிச்சு முடிச்சுட்டு வயிற்றை கொஞ்சம் ஃபில் பண்ணிவிட்டு நாங்கள் வந்துட்டு கிளாஸுக்கு வந்துட்டு கிளம்பி போயாச்சு. அன்னைக்கும் பார்த்திங்கன்னா நாங்கள் கரெக்டாக மற்ற டைமுக்கு போயாச்சு கிளாஸுக்கு. ஸோ ஒரு ஸ்டூடெண்ட்டாக அப்போ தான் வந்துட்டு இருந்தாங்க. அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வேணி எப்படி செய்கிறது அப்படின்றத வந்துட்டு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ நான் இந்த கிளாஸ் ஜாயின் பண்ண மெயின் ரீசனே வேணி கட்டுறது எப்படின்ட்டு கற்றுக்கிறதுக்காக தான். ஸோ அதுதான் வந்துட்டு அன்றைக்கி நடத்துனாங்க. ஸோ வேணி கட்ட சொல்லி தந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ப்ராக்டிஸ்க்கு மெட்டீரியல்ஸ் கொடுத்து ப்ராக்டிஸ் பண்ண சொல்லிட்டாங்க. ஸோ நிறைய பேருக்கு வந்து வேணி கட்டுறதுல டவுட் இருந்துச்சு. அண்ட் எனக்கு பார்த்திங்கன்னா டவுட்டு, கன்ஃபியூஷன் எல்லாம் சேர்ந்து ஒரு மாதிரியாக இருந்துச்சு. ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு வேணி கட்டுறது. அதாவது நான் வந்துட்டு அன்றைக்கி தான் பூ கட்டுறதே எப்படி அப்படின்றத கற்றுக்கிட்டேன், ஓகேவா. அதனால் எனக்கு வேணி கட்டுறது கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சு. ஸோ அவங்க வந்து நம்மளுக்கு திரும்ப எத்தனை வாட்டி கேட்குறோமோ அத்தனை வாட்டியும் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க பொறுமையாக. அண்ட் கிட்ட வந்து நிறைய வாட்டி சொல்லி கொடுத்தாங்க. ஸோ வேணி வந்துட்டு முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜட பில்லை வந்துட்டு எப்படி செய்கிறதுன்னு சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கும் வந்து நம்மளுக்கு ப்ராக்டிஸ்க்கு ஜட பில்லை கொடுத்தாங்க, மெட்டீரியல்ஸ் எல்லாமே கொடுத்தாங்க. ஸோ பட் அதெல்லாம் நான் வந்துட்டு கவர் பண்ணலை. அது முடிச்சதுக்கப்புறம் இந்த ஜட நெட்டு வந்துட்டு செய்ய சொல்லி கொடுத்தாங்க. இந்த ஜட நெட் நான் செஞ்சது ஏதோ ஓரளவுக்கு வந்துட்டு ஓகேவாக வந்துச்சு. அண்ட் ஃபைனலாக வந்துட்டு இந்த ஃப்ளவர்ஸ்லேயே வந்துட்டு ஜுவல்லரி பண்ணுவாங்க இல்லையா, இந்த சங்கீத் ஃபங்க்ஷனுக்குலாம் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அந்த ஜுவல்லரிலாம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்தாங்க. அண்ட் ஃபைனலாக வந்துட்டு ஸ்ப்ரேயிங் டெக்னிக்ஸ், அதுக்கப்புறம் மெட்டீரியல்ஸ்லாம் எங்கேருந்து சோர்ஸ் பண்ணணும், எங்கே வந்துட்டு அஃபோர்டபுளாக கிடைக்கும், ப்ராடக்ட் நாலேஜ் எல்லாமே வந்துட்டு தரவாக ஃபுல்லாக வந்துட்டு அன்றைக்கி சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ எண்ட் ஆஃப் த டே எல்லாத்தையும் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட் வாங்குகிற டைம் வந்தாச்சு. வெற்றி ஹேர் அண்ட் மேக்கப் அங்கே தான் வந்துட்டு இந்த கிளாஸ் நடந்துச்சு. ஸோ அங்கே தான் வந்துட்டு அந்த அகாடமிக்குள்ளே போனோம், ப்ராக்டிஸ் நடந்துருந்துச்சு, ப்ரொஃபஷ்னல் கிளாஸ் ப்ராக்டிஸ் நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ அங்கே தான் வந்து நம்மளுக்கு சர்டிஃபிகேட்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணாங்க. ஸோ சர்டிஃபிகேட்ஸ் ப்ரொவைட் பண்ணுறதை என்னால் வந்துட்டு ஃபிலிம் பண்ண முடியல. ஸோ அவ்வளோதான், சர்டிஃபிகேட் வாங்கிட்டு நாங்கள் வந்து ரிட்டர்ன் வீட்டுக்கு போயாச்சு. The next day. ஹலோ. ஸோ நேற்றுக்கு கிளாஸ் போயிட்டு வந்துட்டு நல்லா படுத்து தூங்கிட்டேன். ஏன்னா செம்ம டயர்டாக இருந்துச்சு, அதனால் தூங்கியாச்சு. இப்போ வந்துட்டு உங்களுக்கு நான் வந்து கிளாஸோட டீட்டெயில்ஸ் பற்றிலாம் விளக்கமாக உங்களுக்கு வந்து சொல்கிறேன், ஓகேவா. அதாவது எவ்வளோ ஆச்சு, கிளாஸ் எப்படி இருந்துச்சு, அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் சொல்கிறேன். அண்ட் நேற்றுக்கு வந்துட்டு நம்ம நெயில்ஸ் பண்ணியிருக்கோம், நெயில் எக்ஸ்டென்ஷன் பண்ணோம். நான் வந்துட்டு அதை உங்களுக்கு காமிக்க மறந்துட்டேன். நல்லாயிருக்கா? ஆமிலா தான் வந்துட்டு ஆஸ் யூஷுவல் பண்ணாங்க. உங்கள் யாருக்குனா கூட வந்துட்டு நெயில் எக்ஸ்டென்ஷன் சர்வீஸ் நெயில் எக்ஸ்டென்ஷன் சர்வீஸ், ஓகேவா. ஐயோ
உங்கள் யாருக்குன்னா வந்துட்டு நெயில் எக்ஸ்டென்ஷன் சர்வீஸ் வந்துட்டு எடுத்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஆமிலாவை காண்டாக்ட் பண்ணுங்கள். அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடி வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு கொடுக்குறேன், ஓகேவா? அண்ட் ஆல்சோ வந்துட்டு என்னோட ப்ரைடல் பேக்கேஜ்லேயும் இப்போ புதுசாக நெயில் எக்ஸ்டென்ஷன் சர்வீஸ் வந்துட்டு இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்கள் யாருக்குன்னா வந்துட்டு உங்களோட பிக் டேக்கு நான் வந்துட்டு மேக்கப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்துட்டு இந்த கிளாஸை பற்றி பார்க்கலாம், ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதுக்கு இந்த கிளாஸ்க்கு நான் ஜாயின் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு என்னோட ப்ரைடல் பேக்கேஜை இப்போ வந்துட்டு கொஞ்சம் அப்டேட் பண்ணியிருக்கேன், ஓகேவா? ஸோ அப்டேட் பண்ணதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேக்கேஜஸ்க்கு வந்துட்டு ஃப்ளவர்ஸ் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் ப்ராப்பராக லேர்ன் பண்ணிக்கலாமே அப்படின்றதுக்காக தான் வந்துட்டு அந்த கிளாஸ் அட்டென்ட் பண்ணுது. ஸோ இவங்களோட பேஜ் வந்து பார்த்திங்கன்னா, இந்த கிளாஸ் போனோம் இல்லையா, அவங்களோட பேஜ் வந்து மாங்கல்யா ஃப்ளோரல் டிசைன்ஸ் அப்படின்ட்டு இருக்கும் இன்ஸ்டாகிராமில். ஸோ செக் பண்ணி பாருங்கள். அவங்கக்கிட்ட தான் வந்துட்டு கிளாஸ் போகணும். ஸோ இது வந்துட்டு ஒரு 2 நாள் கிளாஸு அண்ட் இதோட ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா 6000 rupees ஆச்சு. ஸோ கிளாஸ்க்கு வந்துட்டு என்ரோல் பண்ணுறப்போ 2000 அட்வான்ஸ் பே பண்ணோம் அண்ட் பேலன்ஸ் 4000 வந்துட்டு ஃபர்ஸ்ட் டே கிளாஸ் போனோம் இல்லையா, அப்போ வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணுறப்போ பே பண்ணியிருந்தோம். ஸோ டீச்சிங் நல்லா இருந்துச்சு, ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸ் இருந்துச்சு, ப்ராடக்ட் நாலேஜ் கொடுத்தாங்க அண்ட் அதுக்கப்புறம் ப்ராடக்ட் வந்து அஃபோர்டபுள் ரேட்ஸில் எங்கே கிடைக்கும் அப்படின்றதெல்லாம் கூட சொல்லியிருந்தாங்க. எல்லாமே ஃபைன் நல்லா தான் இருந்துச்சு. அண்ட் அந்த கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா மடிப்பாக்கமில் இருந்துச்சு. நம்ம வீட்டிலேருந்து மடிப்பாக்கம் வந்து ரொம்ப தூரம். அண்ட் வெற்றி ஹேர் அண்ட் மேக்கப் இருக்கு இல்லையா, ஸோ அந்த அகாடமியில் தான் வந்துட்டு நடந்துச்சு இந்த 2 நாள் கிளாஸும். ஸோ கிளாஸ் வைஸ் எல்லாமே வந்துட்டு ஃபைன் நல்லா தான் இருந்துச்சு, நல்லா லேர்ன் பண்ணிட்டேன், எல்லாமே ஓகே. பட் அங்கே இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் கூடயோ இல்லை அந்த மென்டார் கூடயோ வந்துட்டு ஒரு கனெக்டிவிட்டி நம்மளுக்கு இல்லை, ஓகேவா? ஏன்னா 2 நாள் கிளாஸ் தான். 2 நாள் கிளாஸில் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பேசுகிறதோ இல்லை அந்த மென்டார் கிட்ட பேசுகிறதோ வந்துட்டு அதுக்கான டைமே நம்மளுக்கு கிடைக்கல. ஏன்னா வந்துட்டு நம்ம கிளாஸ் போகிறோம், படித்தோம், ப்ராக்டிஸ் பண்ணோம், வந்துட்டோம், இந்த மாதிரி தான் இருந்துச்சு 2 நாளுமே. ஸோ அதனால் ஒரு ப்ராப்பர் கனெக்டிவிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டையும் இல்லை, மென்டார் கிட்டையும் இல்லை. போனோம், நம்ம வேலையை பார்த்தோம், வந்துட்டோன்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அது வந்துட்டு ஒரு பெரிய இஷ்யூவே கிடையாது, ஓகேவா? நாட் அ ப்ராப்ளம். பட் என்ன வந்துட்டு ரொம்ப பெரிய ட்ராபேக்காக நான் வந்துட்டு பார்த்தேன்னா ஃபீஸ் தான், ஓகேவா? ஃபீஸ் வந்துட்டு 6000 rupees. இங்கே வந்துட்டு நான் அட்வான்ஸ் பே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் மற்ற சில இடத்துல வந்து விசாரித்தேன். அப்போ வந்துட்டு சில கிளாஸஸ்லாம் பார்த்திங்கன்னா 2000, 3000, 1500 இவ்வளோ தான் இருந்துச்சு ஃபீஸ், ஓகேவா? நான் வந்துட்டு அநியாயமாக 6000 கொடுத்துட்டோமோ அப்படின்ட்டு கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டேன். இந்த 3000, 2000 அந்த கிளாஸஸ் சொன்னேன் இல்லையா, அதுவுமே பார்த்திங்கன்னா 2 days கிளாஸஸ், சிலது 1 day கிளாஸ் இருந்துச்சு. பட் அந்த 1 dayலையும் ஃபுல்லாக வந்துட்டு கவர் பண்ணிடுறாங்க வித் சர்டிஃபிகேட்ஸோட. பட் நம்ம தான் வந்துட்டு 6000 rupees கொடுத்து லேர்ன் பண்ணியிருக்கோம். லேர்னிங் பற்றியோ இல்லை டீச்சிங் பற்றியோ நான் வந்துட்டு ஒரு குறையும் சொல்ல மாட்டேன். பட் ஃபீஸ் தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக கொடுத்துட்டேன். நான் வந்துட்டு முன்னாடியே வந்து விசாரிச்சிருக்கலாம், நான் பண்ண தப்பு தான். மேபி மற்ற கிளாஸஸ்லாம் முன்னாடியே நான் விசாரித்து போயிருந்தேன் அப்படின்னா நான் வந்துட்டு இந்த கிளாஸ் வந்து சூஸ் பண்ணியிருக்க மாட்டேன். அஃப்கோர்ஸ் நம்மளுக்குலாம் வந்துட்டு அஃபோர்டபுளாகவும் இருக்கணும், டீச்சிங்கும் நல்லா இருக்கணும் தானே. இங்கே வந்து டீச்சிங் நல்லா இருந்துச்சு, பட் அஃபோர்டபுள் கிடையாது. மற்ற பிளேசஸில் நான் பார்த்த வரைக்கும் நான் சொன்னேன் இல்லையா விசாரிச்சுன்ட்டு, அங்கே வந்துட்டு அஃபோர்டபுளாகவும் இருந்துச்சு, டீச்சிங்கும் நல்லா இருந்துச்சு, ஒர்க்கும் அவங்களது நல்லா தான் இருந்துச்சு. நான் தான் வந்துட்டு அவசரப்பட்டு விசாரிக்காமல் இங்கே வந்து ஜாயின் பண்ணிட்டேன். நான் வந்துட்டு தப்பாக சொல்லலை, ஓகேவா மக்களே? எல்லாமே ஃபைன் தான், எல்லாமே நல்லா இருந்துச்சு, எல்லாமே ஃபைன் தான், நல்லா வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டோம் தான். பட் ஃபீஸ் வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக இருந்துக்கலாமோன்ட்டு ஒரு ஃபீல், அவ்வளோதான். இது வந்து என்னோட பர்சனல் ஒப்பீனியன், ஓகேவா? அவ்வளோதான். ஸோ இதுதான் இந்த கிளாஸோட டீட்டெயில்ஸ். 2 நாள் தான் இந்த கிளாஸ் நடந்துச்சு அப்படின்றதுனால பெருசாக என்னால் எதுவும் டீட்டெயில்ஸ் சொல்ல முடியல. போனோம், காலையில் கிளாஸுக்கு போனோம், நடுவில் வந்துட்டு டீ பிரேக் இருந்துச்சு, படித்தோம், ப்ராக்டிஸ் பண்ணோம், ஈவினிங் வீட்டுக்கு வந்தாச்சு. இப்படி தான் இருந்துச்சு. அண்ட் செகண்ட் டே வந்துட்டு அதே மார்னிங் போனோம், நடுவில் டீ பிரேக், லஞ்ச் பிரேக் இருந்துச்சு, ஈவினிங் வந்துட்டு நம்மளுக்கு சர்டிஃபிகேஷன் கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ இப்படி தான் போச்சு. லேர்ன் பண்ணுறதுலாம் நல்லா தான் லேர்ன் பண்ணிக்கிட்டோம். பட் என்ன தான் நம்ம வந்துட்டு 10 கிளாஸ் ஒரு விஷயத்துக்கு போனாலும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுல தான் இருக்குது, ஓகேவா? நம்ம வந்துட்டு ப்ராப்பராக ப்ராக்டிஸ் பண்ணல அப்படின்னா எத்தனை கிளாஸ் நம்ம வந்துட்டு கற்றுக்கிறதுக்கு போனாலும் கண்டிப்பாக வந்துட்டு பண்ணுறதுக்கு வராது. ப்ராக்டிஸ் கண்டிப்பாக பண்ணணும். ஸோ நானும் ப்ராக்டிஸ் பண்ணணும். 2 நாள் நான் கற்றுக்கிட்டது எல்லாத்தையும் வந்துட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ தான் வந்துட்டு ஒரு பர்ஃபெக்ஷனிஸ்ட்டாக வந்துட்டு நம்ம வர முடியும், ஓகேவா? இதோட நான் வந்துட்டு இந்த வீடியோவையும் வந்து முடிச்சுக்கிறேன். இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுன்னு எனக்கும் தெரியலை. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த vlog பிடிச்சிருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த வீடியோவை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் இன்னும் நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் டேப் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.